பாம் ஆயில் நிஜமாவே ஆரோக்கியமான உணவு தானா? தெரிஞ்சுக்கலாமா இந்த வீடியோல? இப்ப இருக்கிற காலத்துல உணவு வகைகள் பெருகியது போலவே நோய்களும் அதிகமாகிக்கிட்டே வருது. உணவுல நலம் தரக்கூடிய நல்ல உணவுகளும் இருக்கு. ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய கெட்ட உணவுகளும் இருக்கு. இப்படி வகைப்படுத்துறதுல எந்த உணவுகளை உண்ணணும் அப்படின்ற குழப்பம் மக்களிடையே எழுந்திருக்கு. குறிப்பா எண்ணெய் தேர்வு செய்வதுல இந்த குழப்பம் நிலவுதுங்க. பாம் ஆயில் பயன்படுத்துறது உடல் நலத்துக்கு கேடு அப்படின்னு கூட சொல்லப்படுது. பாம் ஆயிலுடைய விலை சற்று மலிவாகவும் பெரும்பாலான மக்களால் பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. குறிப்பா 0% பாம் ஆயில் அப்படின்னு விற்கப்படுற எண்ணெய்களுக்கு வரவேற்பு இருக்கு. பாம் ஆயில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற கட்டுக்கதையும் இன்னொரு பக்கம் நிலவி வருது. பாம் ஆயில்ல நிறைவுற்ற மற்றும் நிறைவுறா கொழுப்புகள் இருக்குங்க. அவற்றின் சமநிலை தான் அதை மற்ற எண்ணெய்கள்ல இருந்து வேறுபடுத்துது. பாம் ஆயில், கோகோ வெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த தாவர மூலங்கள்ல இருந்து பெறப்படக்கூடிய நிறைவுற்ற கொழுப்புகள் அப்படிங்கிறது விலங்கு கொழுப்புகள்ல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய கொழுப்பு அமிலங்கள்ல இருந்து வேறுபடுது. எல்லா நிறைவுற்ற கொழுப்புகளையும் ஒரே மாதிரி வகைப்படுத்துறது சரியான அணுகுமுறையே கிடையாது. பாம் ஆயில்ல தோராயமா 50% நிறைவுற்ற கொழுப்புகள் இருக்கு. அதோட 40% ஒற்றை நிறைவுறா மற்றும் 10% பாலி நிறைவுறா கொழுப்புகளும் இருக்கு. உலக சுகாதார அமைப்பு நிறைவுற்ற கொழுப்பு அப்படிங்கிறது அன்றாடம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கலோரிகள்ல 8 to 10% மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆனா இது முழுக்க முழுக்க உடலுக்கு கேடு தரும் அப்படின்னு பொதுவா நம்ம சொல்லிட முடியாதுங்க. அதிகமான ஸ்மோக் பாயிண்ட், ஆக்சிஜனேற்ற நிலைத்தன்மை இவற்றின் அடிப்படையில பாம் ஆயில் பயன்படுத்த பொருத்தமான எண்ணெய் தான். இந்த எண்ணெய் பதப்படுத்துதல் செயல்முறையில டிரான்ஸ் கொழுப்புகளை உற்பத்தி செய்யாது. இது முக்கியமான நன்மைன்னு சொல்லலாம். ஒரு நபர் தன்னுடைய அன்றாட உணவுல டிரான்ஸ் கொழுப்பு எடுத்துக்கிறத 1% குறைவா மாற்ற உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்துது. இதன் அடிப்படையில பார்க்கும்போது பாம் ஆயில் நம்ம அளவா எடுத்துக்கலாம். நம்ம என்ன எண்ணெய் பயன்படுத்துறோம் அப்படிங்கறத விட அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த எண்ணெயும் மறுபடியும் சூடாக்கி நம்ம சாப்பிடக்கூடாது. இது எண்ணெயில இருக்கிற மூலக்கூறு அமைப்பை சிதைச்சு உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சேர்மங்களை உற்பத்தி செய்யும் அபாயம் இருக்கு. மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். அதிக எண்ணெய் பயன்பாடு, எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துறது உடல் நலத்தை மோசமா மாற்றக்கூடும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தாவர அடிப்படையிலான உணவு முறையும் ஒரு காரணமா அமையும். இதுல பாம் ஆயில் உட்பட அனைத்து சமையல் எண்ணெய்களும் அளவா பயன்படுத்தணும். சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை தான் நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது.